நமது தாத்தா காமராஜர் அவர்களின் வாழ்க்கை ஒரு அட்சய பாத்திரம் போன்று நம்மால் பார்க்க முடிகின்றது. அவரின் வாழ்வில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் இன்றைய தலைமுறைக்கு வழிகாட்டியாகவும் பாடமாகவும் உள்ளது. இதைத்தான் நமது தமிழ் தெய்வப் புலவர் திருவள்ளுவர் அவர்கள் கூறியுள்ளார். தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார், தோன்றலின் தோன்றாமை நன்று. இந்த குறளுக்கு ஏற்றார் போல நமது தாத்தா காமராஜர் அவர்களின் முழு வாழ்க்கையும், அவரது வாழ்க்கை ஒரு புத்தகம் எனில் முதல் பக்கம் முதல் கடைசி பக்கம் வரை ஒவ்வொரு பக்கமும் முக்கியமான பக்கங்களாக தான் உள்ளதன. இதுதான் ஐயா வாழ்க்கை. இப்படி வாழ்ந்துவிட்டு போவதால் தான் இன்று அவரை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஒரு 100 ஆண்டுகள் கழித்தும் பேசுகிறோம் என்றால் சாதாரணமாக காமராஜர் தாத்தா என்ன சினிமாவில் நடித்தாரா? அனைவருக்கும் தெரிந்த முகமா? கிடையாது. அவரை நாங்கள் பார்த்ததே இல்லை. ஆனால் அவரை போன்று ஒவ்வொரு அரசியல்வாதியும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்குள், எங்களது நரம்பில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். வாருங்கள், தாத்தாவின் வாழ்வில் நடந்த ஒரு விஷயத்தை நாம் பார்க்கலாம். திருக்குறளுக்கு விளக்கம்: ஒருவர் பிறந்து ஒரு துறையை தேர்ந்தெடுத்து விட்டார். நமது தாத்தா நாட்டிற்கு சுதந்திரத்திற்காக போராடினார். அதில் 9 ஆண்டு சிறை தண்டனை அனுபவித்தார் வெள்ளையனிடம். 2வது, சுதந்திரத்திற்கு பின்பு அரசியலில் தமிழ்நாட்டை ஆண்டார். அப்படி ஆண்ட காலங்களில் பல வளர்ச்சி திட்டங்களை கொடுத்தார். தனக்கென ஒரு பைசா கூட எடுத்துக்கொள்ளவில்லை. தன் வயதான தாய்க்கு கூட அரசின் மூலம் கிடைக்கும் எந்த ஒரு சௌகரியத்தையும் அவர் அனுமதிக்கவில்லை. அப்படி வாழ்ந்து அவரை இன்று நாம் பேசுகிறோம் அல்லவா, புகழ்ந்து. இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அந்த குறளில். தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார், தோன்றலின் தோன்றாமை நன்று என்று. நமது தாத்தாவின் வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு பக்கத்தில் உள்ள கதை. கதையல்ல, நிஜம்தான், வரலாறு. நம் தாத்தாவின் பாலிய சிநேகிதர், மிகவும் பழக்கமானவர், நெருங்கியவர். சுதந்திர போராட்டம் முதல் அவரது ஆட்சி காலத்திலும் பழக்கத்தில் உள்ளவர். அவரது மகளுக்கு திருமணம் சென்று அழைப்பு விடுக்கிறார். காமராஜ், நீ என் மக கல்யாணத்துக்கு வரணும்ப்பா என்று சொல்லுகிறார். அதற்கு நமது தாத்தா, ஏப்பா எனக்கு ஷெடியூல் ரொம்ப பெருசாக இருக்குங்கிறேன், எனக்கு நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குங்கிறேன், என்னால் வர முடியுமான்னு தெரியலை, இருந்தாலும் என்னோட வாழ்த்துக்கள் உனக்கு, சிறப்பாக நடத்து அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அவருக்கு மனசுக்குள்ளே ஒரு சங்கடம் இருந்தாலும், இன்றைக்கி காமராஜர் எனக்கு மட்டும் நண்பன் இல்லை, இந்த நாட்டுக்கே பொறுப்பானவன், கோடி மக்களுக்கு அவன்தான் பொறுப்பு அப்படிங்கிறத நண்பர் உணர்ந்துக்கிட்டு, சரிப்பா நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டார் ஃபங்க்ஷனை. அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு நாளை குறித்து வச்சுருந்த நம்ம தாத்தா காமராஜர் எந்த தகவலும் கொடுக்கல. நேர கல்யாண வீட்டில் போய் இறங்கிட்டார். ஏப்பா நான் வந்துட்டேங்கிறேன், எப்படி இருக்கிற, ஃபங்க்ஷன் நல்லா நடக்குதுலா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் காதில் கேட்குறாரு, ஏண்டா நான் உன்னை கூப்பிட்டேன் நீ வரமாட்டேன்னு சொன்னேன்னு காதில் சொல்கிறாரு. பப்ளிக்காக பேச முடியாதுல்ல. அப்போ காதில் சொல்லவும் நம்ம தாத்தா சத்தமாக சொல்கிறாங்க, ஏன் நான் வாரேன்னு சொன்னால் நீ என்ன செய்வ? தோரணம் கட்டுவ, அழகழகாக பூக்களை வாங்கி போட்டு பந்தல் போடுவ, நிறைய பேனர் அடித்து எழுதி வைப்ப, அதுக்கெல்லாம் வெட்டி செலவு தாங்கிறேன், அது எதுக்கு நான் உனக்கு வைக்கணுங்கிறேன், அம்புட்டு காசு நம்ம பிள்ளைக்கு கொடுங்கிறேன் அப்படின்னு தாத்தா சொல்லவும் அந்த நண்பர் கண்ணில் இருந்து கண்ணீராக வடிஞ்சிருக்குதுங்க. எப்பேற்பட்ட நண்பன்! இன்றைக்கி ஒரு நண்பன் நம்ம வீட்டுக்கு வாரான்னு தெரிஞ்சுதுன்னா அவன் 10 நாள் முன்னாடியே சொல்லிடுவான், எனக்கு இது வேணும்ப்பா, இப்படி சமைச்சு வைக்கணும், நான் இது தான் சாப்பிடுவேன், இதெல்லாம் டீனா ஹார்லிக்ஸ் தான் குடிப்பேன், காப்பி டீ குடிப்பேன், அந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக சொல்லி செலவை பெருசாக வச்சுட்டு வர்றவன் தான் இன்றைக்கி நண்பனாகவே இருக்கான். ஆனால் நம்ம காமராஜர் தாத்தா தன்னோட நண்பனுக்கு எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க. 10 பைசா செலவு வைக்கலை, போய் திருமணத்தில் கலந்துக்கிட்டு வந்திருக்கிறாரு. அவரையும் சந்தோஷப்படுத்தியிருக்காரு. அந்த நண்பனுக்கு மனசில் இருக்க வேதனையை போக்கியிருக்காரு. உண்மையை சொல்லிட்டார்ல, இதுதான் காரணம்னு. அதுதாங்க நம்ம தாத்தா காமராஜர். அது மாதிரி ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செஞ்சால் ரொம்ப நல்லதாக இருக்கும். இன்றைக்கெலாம் ஒரு அரசியல் தலைவர் வாராருன்னா குறைஞ்சது 2 கிலோமீட்டர் கொடி கம்பத்தை கட்டுறான், பெரிய பெரிய பேனரை கட்டுறான்.
ஆனால் அந்த பேனர் விழுந்து எத்தனை பேர் விபத்தில் செத்துருக்கான். கோர்ட்டு வரைக்கும் கேஸ் போயிடுச்சு. கோர்ட்டு சொல்லுது நீ இன்னமே இவ்வளோ உயரத்துக்கு கட்டக்கூடாதுன்னு. அந்த அளவுக்கு இருக்குதுங்க இன்றைக்கி அரசியல். நன்றி, வணக்கம். புதுமையை நோக்கி நமது பயணம்.